என் உயிரின மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே. அதே வேளையில் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்காக தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை போன்பே மூலம் செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வாருங்கள் அன்பு உறவுகளை, காணொலிக்குள் செல்லுவோம். ஆகஸ்ட் 13ஆம் தேதி இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சென்னையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பட்டியல் பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற 19 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் எஸ்டி பிரிவுக்கு 1 விழுக்காடு, 3 விழுக்காடு அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு என்று சமீபத்தில் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை உறுதி செய்தது. 2008ஆம் ஆண்டு கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில் அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள்ஒதுக்கீடு 3 விழுக்காடு செல்லும் என்று சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் 7 நபர்கள் கொண்ட அந்த பெஞ்சு வழங்கிய தீர்ப்பை தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் வரவேற்றது. தமிழக அரசு என்றால் இப்பொழுது இருக்கின்ற திமுகவினுடைய அரசு மிகப்பெரிய அளவில் வரவேற்றது. இந்த வழக்கை முதலில் தொடுத்தது டாக்டர் கிருஷ்ணசாமி. இந்த வழக்கின் தீர்ப்பை தான் உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு செல்லும் என்று. இதை எதிர்த்துதான் இப்பொழுது திருமாவளவன் அவர்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். இன்று அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அன்பு மக்களே. அதைத்தான் நாம் இந்த காணொலியில பேசவிருக்கிறோம். இந்த காணொலியை கடைசி வரை அனைவரும் பாருங்கள். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் 2021. அது எம்பிசி கோட்டாவில் 20 விழுக்காடு இடஒதுக்கீடு. அந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் 115 சமூகங்கள். அந்த 115 சமூகங்கள்ல வன்னியருக்கு உள்ஒதுக்கீடு 10.5, டிஎன்டிசி சீர்மரபினருக்கு 7 விழுக்காடு, மீதமுள்ள 2.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு. இப்படி 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 2021 எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில் எம்பிசி கோட்டாவில் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு உள்ஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டது. அந்த உள்ஒதுக்கீடை தான் உச்சநீதிமன்றம் வரை இப்பொழுது இருக்கின்ற திமுக அரசு கொண்டு சென்று அதை ரத்து செஞ்சுட்டு வந்துட்டாங்க. இப்பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், விழுப்புரம் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் கூட அவர் ரவிக்குமார் அவர்கள். அவர் சமீபத்தில் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார். அந்த அறிக்கையிலும் கூறியிருந்தார். சில நேரங்களில் செய்தியாளர் சந்திப்பில் கூட சில கேள்விகளை வைத்திருந்தார் திரு ரவிக்குமார் அவர்கள். அவர் ரவிக்குமார் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, வன்னியர்களின் இடஒதுக்கீட்டை ஆதரித்த அதிமுக, வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள்ஒதுக்கீட்டை ஆதரித்த அதிமுக, பறையர் ஆதி திராவிடர் உள்ஒதுக்கீடு கேட்டால் ஆதரிக்குமா என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். பறையர் ஆதி திராவிடர், பறையரா ஆதி திராவிடரா, இரு சமூகமா என்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலையும் எழும். என் மனதிலையும் அதுதான் எழுது. பறையர் ஆதி திராவிடர் அப்படின்னு கேட்கிறாரு. பறையர் என்பது ஒரு சமூகம், ஆதி திராவிடர் என்பது ஒரு சமூகமா என்ற கேள்வி என் மனசுலையும் எழுந்தது. ஆனால் பறையர் என்ற ஆதி திராவிடர் அப்படின்னு ரவிக்குமார் சொல்றார். பறையர் என்ற ஆதி திராவிடர், பறையர் என்ற ஆதி தமிழர், பறையர் என்ற ஆதி பெருங்குடி. தமிழ்நாட்டில் 2 பெரும் சமூகங்கள், ஒன்று வன்னியர் சமூகம், இன்னொன்று பறையர் சமூகம். இதுதான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சமூகங்கள். பறையர் சமூகத்தின் மக்கள் தொகை 2011 கணக்கெடுப்பின்படி 91 லட்சம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இது ஏறத்தாழ வன்னியர் சமூகத்திற்கும் பறையர் சமூகத்திற்கும் ஒரு சமமான மக்கள் தொகை என்று கூறப்படுகிறது. ஆனால் வன்னியர் சமூகத்தின் மக்கள் தொகை ஏறத்தாழ 1.5 கோடி என்று சொல்லப்படுகிறது. இது ஏறத்தாழ பறையர் சமூகமும் வன்னியர் சமூகம் ஒரு நிலையான மக்கள் தொகையை கொண்டதுதான். காரணம் என்ன அப்படின்னா, பறையர் சமூகம் 91 லட்சம் என்று மட்டும் நாம் இங்கே குறிப்பிட்டு விட முடியாது. பிற சமூகங்களை எல்லாம் ஒன்று சேர்த்துதான் பட்டியல் சமூகம் என்று அரசு வரையறுத்திருக்கிறது. அந்த அரசு வரையறுத்திருக்கின்ற அந்த பட்டியல் சமூகத்தில் தான்
15 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கிறது. அதில் இருக்கின்ற பிற சமூகங்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா தேவேந்திர குல வேளாளர்களும் அந்த பட்டியல் சமூகத்திற்குள் தான் வருகிறார்கள். அதே போன்று அருந்ததியர் சமூகமும் பட்டியலுக்குள் தான் இருக்கிறது. பறையர் சமூகம் உட்பட பட்டியலுக்குள் தான் இருக்கிறது. பறையர் சமூகத்தின் உட்பிரிவு 60க்கு மேலே இருக்கிறது. அது அதற்குள்ளேயே அருந்ததியர் சமூகம் மட்டும் தமிழ்நாட்டில் 21 லட்சம் என்று 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூறுகிறது. அதே வேளையில் தேவேந்திர குல வேளாளர்கள் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 24 லட்சம் பேர் என்று கூறப்படுகிறது. அப்படி 24 லட்சம் தேவேந்திர குல வேளாளர், 91 லட்சம் பேர் வந்துட்டு பறையர்கள். அதே வேளையில் 21 லட்சம் அருந்ததியர்கள் என்று எடுத்து பார்த்தால் குறைந்தது 1.5 கோடியை நெருங்குகிறது. இது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இப்பொழுது 2024 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு கொரோனா பேரிடர் காலத்தை காரணம் காட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தல. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பது சட்டம். ஆனால் இது 2021 நடக்கவில்லை. ஆனால் அடுத்து எப்பொழுது மத்திய அரசு இதை நடத்தும் என்று இதுவரையில் தெளிவு பிறக்கவில்லை. அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்பொழுது வரும் என்பது இதுவரையில் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது திருமாவளவன் அவர்கள் உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறார். அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விலைவாசி உயர்வு. போராட்டம் நடத்துறதுக்கு முடியாது. காரணம் என்னன்னா கூட்டணியில இவர் இருக்கிறாரு, கூட்டணி எதிர்த்து இவர் போராட்டம் நடத்த முடியாது. மின்சார கட்டணம் உயர்வு, போராட்டம் திருமாவளவனால் நடத்த முடியாது. ஏன்னா கூட்டணியில இவர் இருக்கிறாரு, கூட்டணியில் இருக்கிற ஆளும் கட்சி தான் மின்சார கட்டணத்தை உயர்த்துது. அந்த அரசை எதிர்த்து இவரால எந்த போராட்டத்தையும் நடத்த முடியாது. என்ன விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதுங்கிறது மக்களுக்கு தெரியணும் இல்லை. ஆகையால அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது தவறுன்னு சொல்லி இப்போ இவர் போராட்டம் நடத்துகிறாரா, அல்லது வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்ததை போல பறையர் ஆதி திராவிடருக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று இவர் போராட்டத்தை நடத்துகிறாரா, அல்லது உச்சநீதிமன்றம் இந்த உள்ஒதுக்கீடுகளை எல்லாம் மாநில அரசுகளே சட்டமியற்றி கொடுக்கலாம் என்று ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்தது இல்லையா, அதை எதிர்த்து இவர் இப்பொழுது போராட்டம் நடத்துகிறாரா என்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் எழுது. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா விசிகாவிற்கும் திமுகவிற்கும் உள்ள ஒரு மோதல் நடந்து கொண்டிருப்பது மட்டும் எல்லாருக்குமே தெரியும். காரணம் என்னன்னா 2024 தேர்தலுக்கு முன்பாகவே இவங்களுக்குள்ள ஒரு மோதல் ஏற்பட்டது. அந்த மோதலை வந்துட்டு அப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசி ஒரு முடிவு செய்து விட்டார். இடப்பங்கீட்டு மோதல், பொது தொகுதி மோதல், இதுவெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துதான் வேறு வழி இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் இங்க இருந்து வெளியே போனாலும் வேற வழி இல்லை. ஆகையால இங்கிருந்து இப்பொழுது நாம் அடுத்த கட்ட நகர்வை முன்னெடுப்போம். அதன் பிறகு ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் 2026 நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அப்பொழுது ஒப்புக்கொண்டார். அதுதான் உண்மை. அதன் பிறகு கூட்டணி பலத்தால சிதம்பரத்திலையும் அவர் வெற்றி பெற்றார், விழுப்புரத்திலையும் திரு ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றார். இருவரும் வெற்றி பெற்றார்கள். 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது. அதே வேளையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரமும் பெற்றது. இப்பொழுது இந்த மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றது. 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், எல்லா அங்கீகாரமும் திமுக கூட்டணியில தான் அவருக்கு கிடைத்தது. அவரு இதுவரையில் தனியாக தேர்தலை சந்தித்தது கிடையாது. அப்படி ஒரு வரலாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடையாது. இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்பொழுது எடுத்திருக்கின்ற இந்த முடிவு, தமிழக அரசை எதிர்த்து இவர்கள் நடத்துகின்ற இந்த போராட்டம் அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காகத்தானா, அல்லது கூட்டணியில் இருந்து நாங்கள் எந்த நேரத்திலும் வெளியேறுவோம், கூட்டணி எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல என்று திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலினை மிரட்ட தொடங்கி இருக்கிறாரா என்ற கேள்வியெல்லாம் மக்கள் மத்தியில் எழலாம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் கண்டிப்பாக இப்போதைக்கு கூட்டணியில் இருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு இல்லை. திருமாவளவன் அவர்கள் ஒரு நாடகம். திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் எப்படிப்பட்டது நமக்கு தெரியும். திருமாவளவன் அவர்கள் தான் இருக்கின்ற இந்த தளத்தில் தனக்கு எதிராக இன்னொரு தலைமை வளர்ந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்.
ஆகையால நானும் இங்க இருக்கிறேன், விசிகா என்ற ஒரு கட்சி இங்க இருக்கிறது என்பதை காட்டிக் கொள்வதற்கு ஒரு அடையாளம் வேண்டுமா இருந்தது. அந்த அடையாள அரசியலை தான் இப்பொழுது போராட்டம் என்ற பெயர்ல தமிழ்நாட்டில் விசிகா என்ற ஒரு கட்சி இருக்குதுப்பா, பார்த்துக்குங்க, நாங்கள் 4 எம்எல்ஏ இருக்கிறோம், ஒரு 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம், நாங்களும் இந்த களத்தில் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த போராட்டத்தை அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். இந்த போராட்டத்தால் யாருக்கு என்ன லாபம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி உங்களுக்கு இந்த போராட்டத்தால் இவர்களுக்கு லாபம் அப்படின்னு எதுனா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கருத்துரை பகுதியில் பதிவு பண்ணுங்க. ஏன்னா வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள் 10.5 அதிமுக ஆட்சி காலத்தில். பழைய திராவிடருக்கு உள்ஒதுக்கீடு கேட்டால் அதிமுக ஆதரிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை ரவிக்குமார் அவர்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு எழுப்பியிருந்தார். அப்படி என்றால் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க கூடாது, ஏன்னா வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கான உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறதுன்னு உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. சமீபத்தில் அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இறுதி தீர்ப்புல உச்சநீதிமன்றம் மேற்கோள் காட்டி இருப்பது என்ன அப்படின்னா, இந்த உள்ஒதுக்கீடு விவகாரம் மாநில அரசுகளுக்கே அந்த உரிமை இருக்கிறது. இந்த உள்ஒதுக்கீடுகள் என்பதை மாநில அரசுகளே சட்டம் இயற்றி கொடுக்கலாம் என்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பால மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கு என்பது தெளிவாகி இருக்கிறது. ஆகையால வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்கிறது தமிழக அரசுக்கு. இந்த அழுத்தத்தின் மூலமாக ஒருவேளை தமிழக அரசு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடை கொடுத்து விடுமோ என்ற ஒரு அச்சம் திருமாவளவனுக்கு இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு தவறானது, உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பு தவறானது. இந்த தீர்ப்பின் மூலமாக தமிழகத்தில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இதை பயன்படுத்தி தமிழக அரசு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து விடுமோ? பாட்டாளி மக்கள் கட்சியும் டாக்டர் ஐயா அவர்களும் டாக்டர் அன்புமணி அவர்களும் வைக்கின்ற அந்த டிமாண்டுக்கு கட்டுப்பட்டு ஒருவேளை திமுக அரசு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து விடுமோ என்ற அச்சம் திருமாவளவன் அவர்களுக்கு எழுந்திருக்கிறது. ஆகையாலதான் திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு போராட்டம் என்ற நாடகத்தை நடத்துகிறார். இப்படி ஒரு போராட்டத்தை வன்னியர்களுக்கு எதிராகவே திருமாவளவன் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. இது இல்லைன்னு நீங்க மறுப்பதாக இருந்தால் கண்டிப்பாக கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே. உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.